வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம்னா என்ன ஆகும், பெண்களுக்கு முடி அப்படியே உதிர்ந்து கொட்டும். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே துண்டு எடுத்து உதறினோம்னா அதுலேயும் இருக்கும் முடி, உடம்புலையும் இருக்கும், பாத்ரூம்லேயும் இருக்கும். இது இந்த மாதிரி முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு நான் ரியலாக அனுபவித்த ஒன்று தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை செஞ்சிட்டிங்கன்னா 3ஆவது தடவை குளிக்கையில் உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. பார்த்துக்கங்க. செம்பருத்தி பூ, கற்றாழை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி இலை, அப்புறம் நம்ம சாதம் வடித்த கஞ்சி. இதில் சிலவங்க உப்பு போடுவாங்க, அடிப்பாங்க. அந்த உப்பு போடாத கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் விட்டமின் இ டேப்லெட்டு ஒரு 3 போட்டிருக்கேன். அது இப்போ கரைஞ்சிருச்சு, அது போட்டிருக்கேன். இதோட இன்னொன்று சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் இருந்தால் இதெல்லாம் அரைச்சி அதை காய வச்சு பொடி பண்ணி எண்ணெய் அந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் 2 எல்லாத்தையும் எடுத்து ஒரு 10 நிமிஷமோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ நான் என் பையனை கொண்டு காலேஜுக்கு விட்டுட்டு வருவேன். அப்போ அங்கே ஒரு வீட்டில் இருக்குது, அங்கே 4 அவங்கள்ட்ட கேட்டு பறிச்சுட்டு வருவேன். அதே மாதிரி இலை, இந்த கத்தாழை பீஸு நான் ஒரே ஒரு செடி கொண்டு வச்சு பார்த்தேன், அது ஒரு பீஸ் இருந்துச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தோலோடையும் போடலாம், இல்லை நம்ம இதை நசுக்கியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறிட்டு இதை ஊறின பிற்பாடு இதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை தலை குளிச்சிங்கன்னா அப்படியே முடி பஞ்சு பஞ்சாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட வேண்டியதில்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், குளிச்சுட்டு இந்த கத்தாழையோட ஸ்மெல் தான் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு ஷாம்பை தண்ணியில் ஊற்றி கரைச்சி லைட்டாக தலைமுடியில் விட்டு அலசிட்டு வருவேன். ஆனால் உண்மையிலே இது ரியலாக நீங்கள் ஒரு 3 தடவை தேய்ங்க. இந்த மாதிரி பச்சையாக ரெடி பண்ணி உங்களுக்கு முடி உதிர்வது கண்டிப்பாக நிற்கும். இது உண்மை. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்து